வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், வண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு வினோத் சண்டை போட்டு வந்து உட்காந்துட்டுருக்கான். அதனால் தத்துவ பேச்சில் என்ன பேசுகிறான்னு பார்ப்போம். ஏதாவது ஒன்று சொல்கிறது எங்கள் அண்ணன், நானும் கேட்டுக்கொண்டிட்டு தான். நான் ஏன் வந்தேன்னா, நிறைய பேர் இதை வந்து ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்டிருக்கீங்க. நான் வந்து இப்போது நிறையா வந்து இப்போ சிக்னல் நாய்ஸ்ன்னு நிறையா சொல்கிறேன். இதான் சிக்னல், இது பாக்கிலாம் நாய்ஸ். அப்போ நீங்கள் நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, நீங்கள் எப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க, சிக்னல் எப்படி, நாய்ஸ் எப்படி? அதுக்கு எங்கள் அண்ணா எனக்கு சொல்லி கொடுத்தது, அவர்கிட்டே கேட்கலான்னு வந்திருக்கேன். ஸோ இது கற்றுக்குங்க, இவர் சொல்லது தான் நீங்கள் சிக்னல் நாய்ஸ். எங்கள் அண்ணா என்ன சொல்லியிருக்காருன்னா, சிக்னல் நாய்ஸ் வந்து இட்ஸ் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். அதை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் கேட்க கேள்வி தான் அது சிக்னலாக நாய்ஸான்னு தெரியும். மீனிங் எனிதிங் கேன் பி சிக்னல் ஆர் எனிதிங் கேன் பி நாய்ஸ். நீங்கள் என்ன தேடுறீங்கன்னு உங்களுக்கு அது கிளியராக தெரியணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் சிக்னல் கேட்குறீங்களா நாய்ஸ் கேட்குறீங்க. அது இப்போ நல்லா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அப்புறம் நான் 2-3 ஃபாலோஅப் கேள்வி கேட்குறேன். சரி, சிக்னலுக்கும் நாய்ஸ்க்கும் வித்தியாசம்னா, இப்போ உங்களுக்குலாம் தெரியாது, நீங்கள்லாம் சின்ன பசங்க. நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது ஷார்ட் வேவ் ரேடியோன்னு ஒன்று உண்டு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து எஃப்எம் ரேடியோ உண்டு. இன்னும் எஃப்எம் ரேடியோ இருக்குது, ஏஎம் உண்டு. இந்த எஃப்எம் தான் ஃபைன்லி மாடுலேட்டட், அது ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். அதனால் பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னும் சத்தமே வராது, குறைன்னே வராது. இந்த ஷார்ட் வேவில் குறைன்னு வரும். ஸோ இந்த குறைன்னு வருது தான் நாய்ஸு. நீங்கள் கேட்குற வாய்ஸ் தான் சிக்னல். இதுதான் ஆக்சுவலி ரேடியோ கம்யூனிகேஷனில் வாட் இஸ் சிக்னல் அண்ட் வாய்ஸ். அதனால் வந்து என்னென்னா, ராஜர் திரும்பி ரிப்பீட் பண்ணு, இதெல்லாம் டு மேக் ஷுர் தட் கம்யூனிகேஷன் இஸ் ப்ராப்பர். மார்க் டெல்லி, பிபிசி டேஸ். ஸோ இதுதான் சிக்னல் நாய்ஸ். இது இப்போ ரீசெண்டாக எப்படி பாப்புலர் ஆச்சுன்னா, நேட் சில்வர்னு ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து புக்கு எழுதினான். அதில் வந்து என்னென்னா, when you are trying to forecast something, இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட்டில் நான் ஃபார்காஸ்ட் பண்ணுறேன், இந்த ஸ்டாக் ஏறும், இந்த ஸ்டாக் இறங்கும், மார்க்கெட் வீக்காக இருக்கும், கோல்டு ஏறும், கோல்டு இறங்கும், அப்படிங்கிறதெல்லாம் வந்து மார்க்கெட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அண்ட் இட் இஸ் நாட் எல்லாம் ஒரே இடத்துல வராது. திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் டிஸ்பர்ஸ்ட் ஆல் ஓவர் தி பிளேஸ். பயங்கரமாக இங்கிலீஷில் பேசுகிறீங்க எல்லாரும். இந்த நாலேஜ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும், ஒரே இடத்துல இருக்காது. எல்லா இடத்துலையும் அங்கே இருக்கும், பிச்சுன்னு இருக்கும். இந்த ப்ரைஸுங்கிறது ஒரு சிக்னல். இந்த கோல்டு விலை ஏறுறதுங்கிறது வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு சிக்னல். ஸோ இந்த டிஸ்பரேட் நாலேஜஸ்லேருந்து நீங்கள் கொஞ்சம் எடுக்கிறீங்கல்ல, எது நாய்ஸ் எது சிக்னல்ங்கிறத எடுத்துட்டு யூ டிசைட் ப்ரைஸ் மேலே போகுமா இறங்காதா, ஸ்டாக் விலை ஏறுமா இறங்காதா அப்படின்னு. சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்கும், அது டெஃபினட்டாக அது கோயிந்தோர் நம்மளுக்கு தெரியும். இதுக்கு மேலே அது ஏறாது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இதில் வந்து இர்ராஷ்னல்னு ஒன்று உண்டு. சம்டைம்ஸ் மார்க்கெட் வந்து இர்ராஷ்னலாக பிஹேவ் பண்ணும். ஸோ அதனால ஜான் கீன்ஸ் என்ன சொன்னான்னா, மார்க்கெட்ஸ் கேன் ரிமைன் இர்ராஷ்னல் லாங்கர் தென் யூ கேன் ரிமைன் சால்வெண்ட். கரெக்ட். இது எதுக்கு ஆன்சர்னா, மார்க்கெட் வந்து பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். நீ மார்க்கெட்டுக்கு அகேன்ஸ்டாக பெட் பண்ணிட்டேன்னா என்ன ஆகுனா, நீ போண்டி ஆகிற வரைக்கும் பைத்தியக்காரமாக இருக்கும். நீ போண்டின்னு அந்த மார்க்கெட் சரியாயிடும். அதனால தான் அவர் சொன்னார், மார்க்கெட்ஸ் கேன் ரிமைன் இர்ராஷ்னல் லாங்கர் தென் யூ கேன் ரிமைன் சால்வெண்ட். சில்வரில் அப்படி தான் அடி வாங்கியிருக்கும். சில்வர் அதே கதை தான். இதுக்கு தான் நான் சொன்னேன். அந்த சிக்னல் வந்து ஒரு ஃபால்ஸ் சிக்னல். அது ஆக்சுவலி அது நாய்ஸ். புரியுது. நம்ம விலை எடுத்து பார்த்து அது ஒரு சிக்னல் நினச்சிருக்கோம். ஆனால் ரைசிங் பிக்னோ வாஸ் நாட் அ சிக்னல், இட் வாஸ் அ நாய்ஸ். ஏன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருந்ததுன்னா, நீங்கள் இது மாதிரி 4 வாட்டி ஆயிருக்கு, 4 times 5 times ஆயிருக்கு. ஒரு மானிட்ரி மெட்டலுக்கும் ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டலுக்கும் என்ன வித்தியாசம்? எப்போ சில்வர் மானிட்ரி மெட்டலாக இருந்தது, கடைசியில் ஏன் சில்வரை வந்து மானிட்ரி மெட்டல் இல்லைன்னு வெளில தள்ளினாங்க. கரெக்ட். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் சில்வர் மானிட்ரி மெட்டல் ஆகவே முடியாது. புரிஞ்சிருக்கும். ஆனால் அதே ஃபுட்பால் மாதிரி தெரியும். சில்வர் கிராஸு, கோல்டு கிராஸு சொல்லுவாங்க, ஹேமர் டு தி கோல்டு கிராஸ், ஹேமர் டு தி சில்வர் கிராஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆமாம். அதெல்லாம் எதுக்குன்னா வந்து பீப்புள் வாண்டட் மணி டு பி கிரியேட்டட் ஈஸிலி. எஸ். அண்ட் பிகாஸ் மணி ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியாதனால நம்ம ஊரில் பெரிய ட்ரிப்பெல்லாம் வந்து டிப்ரெஷன் வர்றது கிடையாது. ஏன்னா நோட்டை பிரிண்ட் அடித்து கவர்மெண்ட் கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ நீ டிப்ரெஷன்லேயே இருக்க முடியாது. கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு முன்னாடி நோட்டை அடித்து
மார்க்கெட்டில் சரி எல்லா வயலையும் திணிச்சுட்ருவாங்க. திணிச்சிடுவான். அதனால் அட் டஸ் நாட் மீன் நீ சர்வைவ் ஆவன். தி எக்கானமி as a whole will survive. புரியுது. பட் யூ will not survive. நாடு கெட்டு போயிடாது. இண்டிவிஜுவலாக உங்கள் வேலை உங்கள் இப்போ சுச்சுவேஷன். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1907 நான் என்னோட லைஃப்லேருந்து நடந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1990s 2000 வரைக்கும் ஹிந்து வாஸ் தி கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார் அட்வர்டைஸிங். கரெக்ட். நான் பிரிண்டர் விற்ற காலத்துலனா ஹிந்துவில் ஒரு ஆடு போட்டோன்னா 100 லீடு வரும். அதுலேருந்து ஒரு 50 பிரிண்டர் விற்றுடலாம். ரைட்டா? அதுக்கு காட்ரேஜ் எவ்வளோ காசு கொடுப்பான், பேனசானிக் எவ்வளோ கொடுப்பான், நான் எவ்வளோ கொடுப்பேன், எனக்கு எவ்வளோ மார்ஜின், இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி தான் ஆடு விடுவோம். அந்த ஆட்லேருந்து வர என்கொயரி எல்லாம் ஒன்று விடாமல் நம்ம துரத்துவோம். ஆமாம், உண்மை. அப்படி தான் நாங்கள் விற்றோம். பட் சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வேலையே கிடையாது, கூகுளே கிடையாது. நீங்கள் ஆஃபர் வந்து அமேசானில் போடலாம். ஸோ டீலருக்கும் வேலை கிடையாது, எனக்கே வேலை கிடையாது. அமேசான் வந்து ஒரு ஆஃபர் போட்டுருவோம். புரியுது. ஸோ ஹெச்பி கேன் ஹேவ் அ டீல் வித் தி பிரிண்டர் மேனுஃபேக்சரர் மார்க்கெட் பிளேஸும் மேனுஃபேக்சரும் டைரெக்டாக வந்துடுறோம். ஆமாம். ஸோ எண்ட் யூசர் அண்ட் தி மேனுஃபேக்சரர் லிங்க் டுகெதர். ஆமாம், டீலர் சப் டீலருக்குலாம் வேலையே இல்லை, கிடையாது. ஸோ இருக்கான்னா இஸ் ஒன்லி அ ஃபைனான்சிங் ஏஜென்ட். ஸ்டாக்கை டம்ப் பண்ணுறதுக்காக ஒரு டீலர் இருக்கான். கரெக்ட். ரைட்டா? இப்போ எனக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னா ஹிந்துவில் போட்டு அப்ளிகேஷன் வரும். அதுக்கப்புறம் என் ஒய்ஃபுக்கு எப்படி தெரியும், ஃபேமிலி வைஸ் 2 கரெக்ஷன் போட்டு எல்லாம் ஓகேன்னு ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மேட்ரிமோனியல் சைட் எல்லாத்துக்கும் குரூப்பாக இருக்குது. பர்டிகுலர் கேஸ்ட்டு சப் கேஸ்ட் வரைக்கும். ஆமாம். ஸோ ஹிந்து டைட். அது அட்லீஸ்ட் ஹிந்து 100 வருஷம் இருந்து கொஞ்சம் காசு சம்பாதிச்சு பில்டிங்லாம் கட்டிக்கிட்டு அப்புறம் தான் போச்சு. டிவி ஃப்ரீ டிவி ஸ்டார்டட் இன் 1999. அதுக்கு முன்னாடி வெறும் தூர்தர்ஷன் தான். 95க்கு அப்புறம் தான் ஃப்ரீ டெலிவிஷனு. 95ல் ஆரம்பிச்சு 2019 செத்துருச்சு. ஆமாம். ஃபஸ்ட்டு நியூஸ் செத்துது. ரைட்டா? அதுக்கப்புறம் இந்த ஓடிடி நெட்ஃப்ளிக்ஸ் சரியாக வந்ததுலேருந்து இந்த சீரியல்லாம் கூட போயிடுச்சு. எல்லாத்தையும் நீ பிஞ்சு வாட்சிங் பண்ணிடலாம். ஆமாம், ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஆ ஒரு 5 நிமிஷம் போட்டுட்டு 40 நிமிஷம் அட்வர்டைஸ்மெண்ட் பச்சக்கு அப்புறம் 2 நிமிஷம் சீரியல் காமிக்கிறோம், அப்புறம் திருப்பி ஒரு 40 நிமிஷம் அட்வர்டைஸ்மெண்ட். அதுமாரி அவங்க தேவையில்லாமல் ஒரு போட்டு சாவடிச்சிடலாம் தான் அது ஆயிடுச்சு. இப்போ உனக்கு ஞாபகம் இருக்கா சாஸ்வத் நாதஸ்வரம் பார்க்கறது? நமக்கு 4 ஸ்டார் நாதஸ்வரம் பார்க்கணும் சாஸ்வத். ஆமாம், மோஸ்ட் க்ரூயல் திங் தட் கேன் ஹேப்பன் டு கிட். கரெக்ட். ஆமாம். இப்போது அதே கம்ப்ளீட்டாக போயிடும். ஸோ வாட் வாஸ் சிக்னல் கேன் பிகம் நாய்ஸ். அதான் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. அந்த சுச்சுவேஷனில் எது நாய்ஸு எது சிக்னல்னு உனக்கு தெரியணும். ஸோ உனக்கு எல்லாமே தெரிஞ்சால் தான் இது சிக்னலாக இது நாய்ஸான்னு தெரியும். ஸோ உனக்கு வெளியை பற்றி ஹிஸ்ட்ரி தெரிஞ்சால் தான் அது சிக்னலாக நாய்ஸான்னு தெரியும். ஸோ இதான் நான் சொல்லியிருந்தேன். எங்கள் அண்ணா வந்து என்ன சொல்கிறதுனா, நீங்கள் என்ன தேடுறீங்கன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியணும். அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் தான் நீங்கள் எங்கே போய் தேட முடியும்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லோரும் என்ன கேட்குறீங்கன்னா, அடுத்த பட்டாசு லிஸ்ட் வந்து என்ன பட்டாசு லிஸ்ட் அடுத்ததுன்னு நீங்கள் கேட்குறது கேள்வியே தப்பு. அப்படி கேட்டால் நீங்கள் பட்டாசு லிஸ்ட்லேயே தொங்கின்னு இருப்பீங்க. நீங்கள் எப்படி கேட்கணுன்னா, பிஸ்னஸ்னால் என்னது அப்படின்னு புரிய வரணும். அவ்வளோ தூரத்துலேருந்து மேலேருந்து பார்த்து கீழே வரும்போது தான் கடைசியில் உங்கள் பட்டாசு லிஸ்ட்டு கையில் வரும். அதான் எங்கள் அண்ணன் சொல்கிறார். நீங்கள் வெறும் கையில் இருக்கிறது இது மாத்திரம் பார்த்துட்டே இருக்கீங்க ரேகையை, மேலேருந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து பாருங்கள், அப்போ நிலமே புரியும் இங்கேருந்து பார்க்குறோம் என்னத்தை பார்க்குறோம். இதுதான் சொல்ல வந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்களாம் பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.
எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.